அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஒரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 17. ஆல்ரெடி நான் பார்ட் 1லேருந்து பார்ட் 16 வரையும் கொடுத்துருக்கேன். டிஎன்பிசிக்கு ரிலேட்டடான குரூப் 1லேருந்து V.A.O எஸ்ஐ மற்றும் அனைத்து விதமான காம்படிஷனுக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பு தான் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் நம்ம சிஏஜி பற்றி பார்த்துருப்போம். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, மத்திய அரசினுடைய தலைமை தணிக்கை அதிகாரி பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன? மாநில அரசை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாநில அரசில் மொத்தம் 5 முக்கியமான பேர் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு அப்படின்னு நம்ம ஆர்டர் வைஸாக பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் மாநில அரசில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா, ஆர்டிகல் 152லேருந்து ஆர்டிகல் 237 வரையும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட் மாநில அரசில் முதன்மையாக யார் இருப்பாங்கன்னா கவர்னர் இருப்பார். அவருக்கு கீழே மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. மினிஸ்டர்னால் சீஃப் மினிஸ்டர் கூட இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், ஓகேங்களா, மந்திரிகள். அவருக்கு கீழே அட்வொகேட் ஜெனரல் இருப்பார். அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞர் அவர் இருப்பார். அவருக்கு கீழே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அப்புறம் அதோட அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசம்பிளினா சட்டமன்றம் மேலவை, சட்டமன்றம் கீழவை, இது ரெண்டுமே இருக்கும். அவங்க கீழே ஹைகோர்ட். ஹைகோர்ட் என்னது? உயர் நீதிமன்றம். இது 5 நான் ஆர்டராக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஆர்டிகல் 152 தான் பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 152 எதை பற்றி பேசுதுன்னா மாநில அரசை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 152. அடுத்து ஆர்டிகல் 153. ஆர்டிகல் 153 எதை பற்றி பேசுது அப்படின்னா கவர்னர் பற்றி பேசுது. இந்த கவர்னரை யார் நியமிப்பாங்க? பிரசிடெண்ட் நியமிப்பாங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த கவர்னருடைய பதவிக்காலம் எவ்வளோ யாருக்காவது தெரியுமா? பிரசிடெண்ட் இருக்கார். பிரசிடெண்ட்டோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள்னு தெரியும். பிரசிடெண்ட்டோட பதவிக்காலம் 5 ஆண்டுன்னு நமக்கு தெரியும். அதே போல் கவர்னருடைய பதவிக்காலம் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசியலமைப்பில் கவர்னருடைய பதவிக்காலம் கொடுக்க கிடையாது. கவர்னருடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் வேணால் இருக்கலாம். பிரசிடெண்ட் விரும்பும் வரை. பிரசிடெண்ட் அவர் தான் நியமிக்கிறாரு. அதே போல் பிரசிடெண்ட் விரும்பும் வரை கவர்னர் அவருடைய பதவிக்காலம் நீட்டிச்சுட்டே போகும். அதே போல் கவர்னர் ஒரு மாநிலத்தையோ இல்லை 2 மாநிலத்தையும் சேர்த்து கூட கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பிரசிடெண்ட் எப்போ இந்த கவர்னர் வேணான்னு நினைக்கிறாரோ அப்போ கவர்னரை பிரசிடெண்ட் திரும்ப பெற்றுக்குவார், பதவி நீக்கம் செஞ்சிருவார். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போது பிரசிடெண்ட்டை பதவி நீக்கம் செய்யணுன்னா பார்லிமெண்ட்டில் போய் இத்தனை மெம்பர்ஸ் ஓட் பண்ணணும். அப்போல்லாம் அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பிரசிடெண்ட்டை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஆனால் கவர்னர் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா எந்தவித ப்ரொசீஜரும் கிடையாது. பிரசிடெண்ட் டைரெக்டாக பதவி நீக்கம் கவர்னரை செஞ்சிட முடியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆர்டிகல் 155. இது அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பற்றி சொல்லுது. முன்னே நான் சொன்ன மாதிரி பிரசிடெண்ட்டு தான் கவர்னருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 155. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 157. இந்த ஆர்டிகல் 157 கவர்னருடைய குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லுது. இவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 35 வயசு மேலே இருக்கணும், அப்புறம் எந்த விதமான கேஸஸ் இருக்குது, அதுமாதிரி மென்டல் சேலஞ்சு எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அதை பற்றி சொல்லக்கூடியது அவருடைய குவாலிஃபிகேஷன். அடுத்த ஆர்டிகல் 161 எதை பற்றி பேசுது அப்படின்னா கவர்னருடைய பேட் அண்ட் பவர். இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். பிரசிடெண்ட்டோடைய பேட் அண்ட் பவர் பார்க்கும்போதே கவர்னருடைய பேட் அண்ட் பவர் பார்த்துருப்போம். இதில் கவர்னரோட பேட் அண்ட் பவர் 161. பேட் அண்ட் பவர் என்னென்னா கவர்னருடைய மன்னிப்பு அதிகாரம். அதை பற்றி சொல்லக்கூடியது. கவர்னருக்கு மன்னிப்பு அதிகாரம் இருக்கா அப்படின்னா கிடையாது. இவர் என்ன பண்ணுவார்னா, கவர்னர் பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். யாருக்காவது இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவருடைய மனுவை பிரசிடெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். அதோட அதிகாரம் மட்டும்தான் கவர்னருக்கு இருக்குது. அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 161 மன்னிப்பு அதிகாரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 157 டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் as respect to furnishing the information to governor. அதாவது முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, முதலமைச்சர் ஏதாவது ஒரு இது எடுக்கணும் அப்படின்னா கவர்னருக்கு ஒரு இன்ஃபார்ம் கொடுப்பார். இந்த மாதிரி நான் இந்த முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அந்த இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு
டியூட்டிஸ் தான் வந்து ஆர்டிகல் 167. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 169. ஆர்டிகல் 169 எதை பற்றி பேசுது அப்படின்னா அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மொத்தம் வந்து 2 மாநில அரசில் 2 இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் சட்டமன்ற மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற கீழவை. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அபாலிஷன் ஆர் கிரியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அமைச்சரவையோ அமைத்தல் அல்லது கலைத்தல். ஓகேங்களா, சட்டமன்றத்தை வந்து அமைக்கிறது அல்லது கலைத்தல். எந்த சட்டமன்றத்தை அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் உடைய, அதாவது சட்டமன்றத்துடைய மேலவை. கவுன்சில் அப்படின்னா மேலவை, மாநில அரசில் இருக்கக்கூடியது. இந்த தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. நம்ம தமிழ்நாட்டில் எது இருக்குன்னா சட்டமன்ற மேலவை மட்டும்தான் இருக்குது, சட்டமன்ற கீழவை கிடையாது. சரி, சட்டமன்ற கீழவை மட்டும்தான் இருக்குது, சட்டமன்ற மேலவை தமிழ்நாட்டில் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டமன்ற கீழவைனா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. 1986 என்ன நடந்திருக்குன்னா எம்ஜிஆர் பீரியட் அப்போ எம்பி சிவஞானம், அதாவது எம்ஜிஆர் பீரியட் அப்போ எம்பி சிவஞானம்ன்றவர் வந்து இந்த சட்டமன்ற மேலவை இருக்குல்லையே அதை வந்து வேணாம் அப்படின்ட்டு ரத்து செஞ்சிருவார், அபாலிஷ் பண்ணிடுவார். அதை பற்றி சொல்லக்கூடியது தான் 1986 அபாலிஷ் பண்ணிடுவார். தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் வந்து 234 தொகுதி இருக்குது. இதில் வந்து 1/3 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சட்டமன்ற மேலவையை வந்து நம்ம வந்து நடத்த முடியும். அப்போனா மினிமம் வந்து 40 பேரும் மேக்ஸிமம் 78 பேர் வரையும் இருக்கலாம். இதில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சட்டமன்ற மேலவையில். இதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 169. சட்டமன்ற மேலவையில் உடைய அமைத்தல் அல்லது கலைத்தல், அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 169. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 170. இந்த ஆர்டிகல் 170 எதை பற்றி பேசுதுன்னா காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற கீழவை. ஒரு கூட்டமைப்பாக வந்து இந்த சட்டமன்ற கீழவையை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 170. மேக்ஸிமம் வந்து எத்தனை நம்பர் இருக்கலாம் அப்படின்னா இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன், இந்தியா முழுக்க மேக்ஸிமம் வந்து 500 மெம்பர் வரையும் இருக்கலாம். 500 எம்எல்ஏஸ் வரையும் இருக்கலாம். ஓகேங்களா, 500 மேலே இருக்கக்கூடாது. அதே போல் மினிமம் குறைஞ்சபட்சம் 60 பேராவது, 60 எம்எல்ஏஸாவது இருக்கணும், 60 மெம்பர்ஸாவது இருக்கணும். எங்கே சட்டமன்ற கீழவை. நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, சட்டமன்ற கீழவை மட்டும்தான் இருக்குது, மேலவை இல்லை, அதை வந்து கலைச்சிட்டாங்க. ஓகேங்களா, இதே வந்து சில குறிப்பிட்ட மாநிலங்களில் 60க்கும் கீழே வந்து இருக்காங்க. அது என்னென்ன மாநிலம் அப்படின்னா கோவா, சிக்கிம் போன்ற மாநிலங்கள் 60 கீழே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது வந்து சிறிய மாநிலங்கள் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 171. இது எதை பற்றி பேசுதுன்னா காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்டமன்றம் மேலவையின் கூட்டமைவு பற்றி சொல்லக்கூடியது அந்த ஆர்டிகல் 171. ஓகேங்களா, இந்த கவுன்சில்ஸோட ஸ்ட்ரக்சர், இதோட வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சட்டமன்ற மேலவையோட வடிவமைப்பு 3/1 மெம்பர்ஸை எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல் 3/1 மெம்பர்ஸை வந்து லோக்கல் பாடிஸ்னால் யாருன்னா உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், அவங்களெல்லாம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து 12/1 டீச்சர்ஸ், ஆசிரியர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதேமாதிரி 12/1 கிராஜுவேட்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. 6/1 கவர்னர் வந்து தேர்ந்தெடுப்பார். இது எல்லாமே சேர்த்து தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற மேலவை. ஓகேங்களா, இது வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் யார் அப்படின்னா 1952 ராஜாஜி, அவர் தான் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதே போல் பார்லிமெண்ட்டில் நம்ம பார்த்துருப்போம், மன்மோகன் சிங், இந்திரா காந்தியெலாம் வந்து ராஜ்யசபாலேருந்து தேர்ந்தெடுத்த மாதிரி இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டமன்ற மேலவையிலேருந்து ராஜாஜியை வந்து 1952 வந்து முதல்ல வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 202. இந்த ஆர்டிகல் 202 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஆனுவல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லுது. இந்த வீடியோவில் நம்ம
மாநில அரசை பற்றி பார்த்தோம். அது வந்து திரும்ப ஒரு குயிக் ரீகேப்பாக பார்த்துருவோம். மாநில அரசு இது வந்து ஆர்டிகல் 152லேருந்து 237 வரைக்கும் இருக்குது. இதில் கவர்னர், மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் அசம்பிளி, அப்புறம் ஹைகோர்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட் பார்த்தோம், மாநில அரசு, அதான் 152. 153 வந்து கவர்னர் பற்றி பார்த்தோம். 155 வந்து கவர்னருடைய அப்பாயின்மெண்ட், யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, யார் வந்து அவரோட பதவிக்காலம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஆர்டிகல் 157 வந்து அவருடைய குவாலிஃபிகேஷன், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவர் கவர்னராக ஆகலான்னு பார்த்தோம். அடுத்த ஆர்டிகல் 161 வந்து கவர்னருடைய பேட் அண்ட் பவர், அவருடைய மன்னிப்பு அதிகாரம் என்னென்னு பார்த்தோம். ஆர்டிகல் 165 வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். இந்த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா யாருன்னா ஹெட் லாயர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞர். இவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிகல் 165 என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, தலைமை வழக்கறிஞரோட சில அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து இவர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, கவர்னர் தான் வந்து இந்த அட்வொகேட் தலைமை வழக்கறிஞர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இந்த தலைமை வழக்கறிஞர் எங்கே வந்து இருப்பாங்க அப்படின்னா, இவர் வந்து ஹைகோர்ட்டோடைய ஒரு ஜட்ஜு இருப்பார். அவரை தான் வந்து அட்வொகேட் ஜெனரலாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவரோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மாநில அரசுக்கு ஒரு வந்து சட்ட ரீதியான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு டியூட்டி தான் இவருடைய டியூட்டி. ஓகேங்களா. ஹீ கேன் ஹோல்ட் அன் ஆஃபீஸ் டியூரிங் ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்னர். இப்போது வந்து கவர்னர் இல்லை அப்படின்னா அந்த கவர்னர் இருக்கக்கூடிய இடத்துல இவர் வந்து கவர்னராக வந்து செயல்படக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து இவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஒரு நிலையான சம்பளம் வந்து கிடையாது, பர்மனன்ட் சேலரி இவர் கிடையாது. இவர் வந்து மாநில அரசுக்கு எதிரான வழக்குகளை வந்து வாதாட முடியாது. மாநில அரசுக்கு வழக்குகளை வந்து வாதாடலாம், ஆனால் மாநில அரசுக்கு எதிராகவே இவர் வந்து வழக்குகள் வாதாட முடியாது. அப்புறம் வந்து இவர் வந்து மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு வாதாடலாம். இது எப்போ வாதாடலாம் அப்படின்னா, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே உள்ள வழக்குகளை இவர் வந்து மத்திய அரசுக்கு எதிராக வந்து இவரால் வாதாட முடியும். அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 165 அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, தலைமை வழக்கறிஞர். அடுத்து ஆர்டிகல் 167 பார்த்தோம், சீஃப் மினிஸ்டரோடைய டியூட்டிஸ் என்ன, அவருக்கு வந்து கவர்னருக்கு என்ன வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம். 169 வந்து அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் சட்டமன்ற மேலவை பற்றி பார்த்தோம். அது வந்து ஆர்டிகல் 169. அது 1986 எம்ஜிஆர் பீரியடில் MP சிவன் வந்து கலைச்சிருவார். இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து ஆர்டிகல் 170 பார்த்தோம். இது வந்து காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற கிளவை. இதில் வந்து மொத்தம் வந்து 500 மெம்பர் இருக்கணும், மேக்ஸிமம் மினிமம் வந்து 60 இருக்கணும். இது வந்து இந்தியா முழுக்க. சிக்கிம் மற்றும் கோவாவில் மட்டும் இதுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏன்னா சிறிய மாநிலங்கள்னு சொல்லிட்டு. ஆர்டிகல் 167 வந்து 117 வந்து காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இது வந்து சட்டமன்ற மேலவை. இதில் வந்து யார் யார் மெம்பர்ஸ் இப்படிலாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஆர்டிகல் 202 வந்து ஆனுவல் ஃபைனான்ஸ் ரிப்போர்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை. இதே போல் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஹைகோர்ட், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் பற்றியும் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஹைகோர்ட்டோடைய குவாலிஃபிகேஷன் என்னென்ன, அப்புறம் என்னென்ன ப்ராவின்சஸ் இருக்குது, மாகாணங்கள் என்னென்ன இருக்குது, யூனியன் டெரிட்டரி பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ் என்ன இருக்கோ அந்த சிலபஸும் மெயின்ஸுக்கு என்ன வந்து தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் மெயின்ஸ் படிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்கப்பட்டது தான். இது போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.